இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? சேனக்கிழங்கு கார மசியல். இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி சைட்லாம் வந்து மசியல் சொல்லும் போது முக்கியமான ஒரு ரெசிபி, அதாவது கடலை விட்டு அவியல், பணியாரம் எல்லாம் ஃபேமஸும். அது மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லி வரும்போது அந்த டைமில் இலையில வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. ஸோ இது வந்து அந்த ஊர் மெத்தடில் பண்ணாமல் இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இந்த காயை வேக வச்சு நம்ம கையில் இருந்தால் போதும், அப்படி கண்ண முடியாதவங்களும் 2 நிமிஷம் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி, நல்லாயிருக்கும். கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இந்த கிழங்கு வேக வைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி காயை வந்து நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இப்போ வந்து இந்த காயை நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே டைமில் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சேனக்கிழங்கு கார மசியல் தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வரமிளகா 2 நம்பர். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் நல்லா வேக வச்சுன்னா அப்படியே போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு வந்து அப்படி சாஃப்டாக மேஷ் ஆகுதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வீட்டில் மேஷ் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன சூடாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சமாக கடுகு தாளிப்பாக போடுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு இந்த சோம்பு போடுறோம். இந்த சோம்பு நல்லா வாசத்தை கொடுக்கும், அதனால் வந்து லைட்டாக சோம்பு போடுறேன். இதில் உப்பு எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டுருக்கணும். ஏன்னா மசிஞ்ச பிறகு நீங்கள் உப்புலாம் போடும்போது சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல போட்டுறோம். இதுக்கு பிறகு அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன வேணால் உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். போட்டிருக்க அந்த மசாலா எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமாக மாற்றுறோம். இப்போ மிளகாத்தூள் போடுறேன். இதுக்கப்புறம் மல்லித்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட கொஞ்சமாக தண்ணி போடுற டைமில் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாவை கையில் இனிக்கி போடுங்க, உடச்சி போடுங்க. போட்ட பிறகு இந்த இடத்துல வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. நம்ம டைரெக்டாக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த மசாலாவை போட்டு குக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே. இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது அந்த மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இல்லை குழம்புத்தூள், இல்லை வேறு என்ன கறி மசாலா போடுறீங்கன்னா தண்ணியில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே எண்ணெயில் போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேரெக்டாக பேனில் போட்டு குக் பண்ணுறோம். அதே டைமில் அந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மசாலாவை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் லைட்டாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இந்த மசாலா நல்லா வேக வைக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வெந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசிஞ்சு வச்சுருக்க இந்த கிழங்கு இதில் யூஸ் பண்ணுறேன். கிழங்கு நல்லா மசிக்கும் போது வந்து தண்ணியோடு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வைங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா இது ட்ரையாக சுக்காவாக வரும். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் இது அப்படியே ஒரு 2 செகண்ட் கழித்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும். அப்போ தான் இந்த மசியல் வந்து நல்லாயிருக்கும். கீழே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக அப்படியே சுட சுட எடுத்து ரைஸோடு சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பார்த்தீங்களா, ரெடி. இதில் வந்து சில பேர் வந்து புளி போடுவாங்க. அதாவது காரைக்குடி ஸ்டைலில் வந்து கொஞ்சம் லைட்டாக புளி போடுவாங்க. அது புளி எதுக்காக போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேஸ்ட்டுக்காக போடுவாங்க, இன்னொன்று வந்து அந்த சரியாக ஒரு 0.1% கொஞ்சம் வேகலை. அப்போ அந்த டைமில் நாக்கு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக புளி போட்டால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இதான் விஷயம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். அப்படியே மேலோட போட்டு அப்படியே சுட 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 எடுத்து சர்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அப்படி சூப்பராக மசில் ரெடி ஆச்சா? அந்த அல்வா பக்கத்துக்கு வந்துடும். இதில் வந்து காய் நல்லா வெந்தால் தான் அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராகும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி, சிம்பிள், ரொம்ப ஈஸி ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.